கிரேட் மார்னிங் சோல்ஸ். நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு கான்செப்டை வந்து கிளியரா வந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், நிறைய வந்து ஒரு பயங்கரமான மன வலியை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்கும் இல்லையா நம்ம வாழ்க்கையில. தாங்க முடியாத சம்பவம், நம்மளால மறக்க முடியாத சம்பவம், நம்ம வாழ்க்கையவே மாத்தி போடுற சம்பவம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்மளால வந்து அவாய்ட் பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஒரே ஒரு ஒரே ஒரு கான்செப்ட், அந்த ஒரு கான்செப்ட் பத்தின ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்க, டீப் ரியலைசேஷன் இருந்துச்சுன்னா மட்டும் போதும். இதைத்தான் வந்து நம்ம வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையை வந்து நம்ம லைஃப்ல இன்டகிரேட் பண்ணும்போது முதல்ல வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து புரிய வைக்கணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் இதுதான். அதுதான் லா ஆஃப் கர்மா. ஸோ இந்த கர்மா அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு வந்து டீட்டெயில்டாக புரிய வச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாழ்க்கையை வந்து ஒழுங்காக எடுத்துகிட்டு போவோம். அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணாமல், நம்மளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ணாமல், ஈவன் நம்மளையுமே கூட நம்ம வந்து ரொம்ப நொந்துக்காமல், ஓகே நம்மளோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸோட இம்பேக்ட் தான் இது, இதுக்கு மேலே நம்ம வந்து எந்த விதமான தவறுகள் பண்ணாமல், பழைய தவறுகள் கழியிற மாதிரி நம்மளோட லைஃப்பையும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சி, நம்ம ரொம்ப கான்ஷியஸாக, ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக, ரொம்ப டிவோஷனலாக, அதே சமயம் அன்கண்டிஷ்னலாக நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போவோம். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் கர்மா மெல்ட் ஆகும். புது கர்மா வந்து ஜென்ரேட் ஆகாமல், ஈவன் புது கர்மா நம்மளையே அறியாமல் நம்ம ஏதாவது தாட்ஸில் கூட ஏதாவது ஒரு கர்மா பண்ணியிருந்தோம்னாலும் அது நம்மளை ரொம்ப பாதிக்காது. நம்மளை வந்து அப்படி உலுக்கி போடாது, நம்மளை அப்படி உடச்சி சுக்குநூறாக்காது. அப்படியே ஸ்லோவாக நம்மளுக்கு லெசன்ஸ் டீச் பண்ணி நம்மளை வந்து எலிவேட் பண்ணும். அப்பதான் அதுதான் வந்து அந்த ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைஃபாக நம்மளுக்கு வந்து இருக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லைங்களா. இறைவன் வந்து நம்மளுக்குள்ள ஒரு லிவிங் ஃபோர்ஸாக மாறி நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றையும் வந்து புரிய வைப்பார். அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது அந்த கர்மா பற்றி தான். இந்த சாங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து அதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதனால இந்த சாங்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சாங் பார்க்கலாம். தான் முன்னம் செய்த விதிவெள்ளி தானல்லால், வான் முன்னம் செய்தங்கு வைத்ததோர் மாட்டில்லை, கோன் முன்னம் சென்னி குறி வழியே சென்று, நான் முன்னம் செய்ததே நன்னிலமானதே. முதல் லைன் வந்து தான் முன்னம் செய்த விதிவள்ளி தானல்லால், அதாவது நான் வந்து முன்னாடி நான் தான் அந்த பாத்தை வந்து போட்டு வச்சேன், வேற யாரும் வந்து என்னோட விதியை வந்து மாத்தலை அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து சொல்றாங்க. செகண்ட் வந்து வான் முன்னம் செய்தங்கு வைத்ததோர் மாட்டில்லை, அதாவது இறைவன் அந்த ஹெவன்ல இருக்க யாரும் வந்து எதையும் வந்து நான் பண்ணாம எனக்கு வந்து புதுசா வந்து அவங்க வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடவுள், தேவர்கள், இந்த மாதிரி எந்த ஹையஸ்ட் பவர்ஸ், யூனிவர்சல் பவர்ஸ் எதுவும் என்னோட ஆக்ஷன்ஸ்க்கான பலனாக தான் வந்து எனக்கு எல்லாத்தையுமே தருதே தவிர, அவங்க வந்து புதுசா வந்து எனக்கு வந்து பெருசா பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல, அதே மாதிரி அவங்க வந்து எனக்கு வந்து புதுசா ரிவார்டும் கொடுக்கல, எல்லாமே என்னோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸோட பிரதிபலன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வான் முன்னம் செய்தங்கு வைத்ததோர் மாட்டில்லை, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். கோன் முன்னம் சென்னி குறி வழியே சென்று, அதாவது நம்மளுடைய கர்மாப்படி நம்மளுக்கு வந்து அமைஞ்சது தான் அந்த விதியை தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்றது தான் இங்கே வந்து ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிருச்சு நம்ம மேலே. நம்ம பர்த்துக்கு முன்னாடியே ஈவன் மேபி பாஸ்ட் கர்மாவாக இருக்கலாம், இல்லை நம்ம ஜென்ரேஷன் கர்மாவாக இருக்கலாம், அது எல்லாமே வந்து ஆல்ரெடி பிரிண்ட் ஆனது. அது வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ப்ளஸ் அந்த சோல் வந்து என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்றது தான் கோன் முன்னம் சென்னி குறி வழியே சென்று, ஆல்ரெடி அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு வச்சாச்சு அப்படின்றது தான். பாஸ்ட் கார்மிக் ரெக்கார்டுக்கு மேற்ற மாதிரி எல்லாமே லைஃப் வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்றது தான் லைன் 3ல சொல்லியிருக்காங்க. ஸோ லைன் 4ல வந்து நான் முன்னம் செய்ததே நன்னிலமானதே, நான் முன்னாடி செஞ்சது தான் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னோட வாழ்க்கையா மாறி இருக்கு, மற்றபடி இதில் வேற யாரையுமே நான் இங்கே வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 லைனுமே என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து நான் பண்ணதுக்கான பிரதிபலனை தான் நான் வந்து இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. இறைவன் வந்து எனக்கு ஒன்றும் புதுசா எதையும் கொடுக்கல, புதுசா வந்து அவர் வந்து எனக்கு ஒன்றும் பனிஷ்மெண்ட் கொடுக்கல. எல்லாமே எல்லா ஆக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே வந்து எனக்கு முன்னாடி நான் பண்ணது, இல்லைன்னா என்னோட சோல் வந்து ப்ரீவியஸ் பர்த்தில் வந்து கேரி பண்ணிட்டு வந்த விஷயங்கள் தானே தவிர, வேற எதுவுமே வந்து வேற யார் மூலமாகவும், ஈவன் கடவுளாக இருந்தாலும் கடவுள் மூலமாக கூட இது கிடைக்கல அப்படின்றது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவர் வந்து சொல்கிறது வந்து பவர்ஃபுல்லாக அந்த கர்மாவை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம லைஃப்பை
டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ, அப்ப அந்த கர்மாவ பத்தி நம்ம வந்து கரெக்ட்டா புரிஞ்சு, அந்த நல்ல கர்மாவ மட்டும் நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டு, கெட்ட கர்மா வந்து கலந்த வாழ்க்கை இல்லாம நம்ம எடுத்துட்டு போணும். ஏன்னா, அந்த வாழ்க்கைன்றதே ஒரு பெரிய இல்யூஷன் தான். நம்ம நெறைய லெசன்ஸ வந்து லேர்ன் பண்றதுக்கு வேண்டி தான் அந்த வாழ்க்கைய குடுத்துருக்காங்கன்ற போது, அந்த இல்யூஷன்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகளு, ஈவன் பெரிய பெரிய ஆசைகளு, இல்ல சென்சுவல் ப்ளஷர்ஸு, எனக்கு இது வேணும், அது வேணும், நகை வேணும், பணம் வேணும், அது வேணும், இது இருக்கக்கூடிய எல்லா விதமான வசதிகள் வேணுன்றதுக்காக அடுத்தவங்கள காயப்படுத்தி, அடுத்தவங்கள துன்பப்படுத்தி, ஈவன் நம்மளையே நம்ம வந்து துன்பப்படுத்திட்டு போற அளவுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பதிலா கர்மா மட்டும் தான் உனக்கு ஜெனரேட் ஆகும். அந்த கர்மா வந்து உன்னோட அடுத்தடுத்து எத்தன ஜெனரேஷன் நீ போனாலும், ஐ மீன் எத்தன பிறப்பு நீ போனாலும், அத்தன பிறப்புலயும் வந்து உனக்கு வந்து அது வந்து ஒரு பாதிப்ப உண்டு பண்ணும். அப்படின்றத மீன் பண்ற மாரி இந்த சாங் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இது மூலமா நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ரியலைசேஷன் என்ன வரணும் அப்டின்னா, இத நான் ஆல்ரெடி நம்ம பல தடவ பேசின விஷயம் தான். என்னன்னா, அடுத்தவங்கள ப்ளேம் பண்றத ஸ்டாப் பண்ணிடணும். எப்பவுமே நம்மள நம்ம வந்து விக்டிம் மாதிரி ஆக்கிட்டு, இவங்கனால என் வாழ்க்கை வீணா போச்சு, இவங்கனால என் வாழ்க்கை வந்து சிதைஞ்சு போச்சு, இவங்க என் வாழ்க்கைக்குள்ள வந்து என் வாழ்க்கைய வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி யாரையாவது வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து இன்னும் வந்து ரியலைசேஷனுக்குள்ளேயே நீங்க என்ட்ரி ஆகலன்னு அர்த்தம். ட்ரூ ரியலைசேஷனுக்குள்ள நீங்க என்டர் ஆனா மட்டும் தான், அடுத்தடுத்து வந்து உங்களோட பழைய கர்மா எல்லாமே மெல்ட் ஆயி, புதுசா வந்து எதுவும் கர்மா வந்து ஆட் ஆகாம, உங்க வாழ்க்கைய அழகா எடுத்துட்டு முடியும். அப்பதான் வந்து ஒரு எலிவேஷன் வந்து நம்மளோட வாழ்க்கையில நடக்கும். நம்ம அப்படி இல்லாம, நம்ம எப்பவுமே மனசுக்குள்ள யார் மேலயாவது ஒரு கிரட்ஜ் வச்சுட்டு, இவங்கனால நம்ம லைஃபே போச்சுன்னு நெனச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது ஒரு பெரிய இக்னரன்ஸ் பிளாக் மாதிரி நம்மளுக்கு கொண்டு வந்து குடுத்துரும். அந்த இக்னரன்ஸ் பிளாக் என்ன பண்ணும்னா, உண்மைய மறைச்சு பொய்யான ஒரு திரைய போடும்போது என்ன ஆகும்? நம்ம திரும்பி திரும்பி இன்னும் கர்மாவ சேர்த்துக்கிட்டே தான் இருப்போம். அந்த கோவத்தினால எதையாவது பண்ணுவோம். அந்த கிரட்ஜ்னால எதையாவது பண்ணுவோம். நம்மள வந்து உணர மாட்டோம். கர்மா இல்லாம வாழணும்னு நினைக்காம ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேர்ல வார்த்தையில எதையாவது காயப்படுத்துவோம். செயல்ல எதையாவது பண்ணுவோம். அ என்ன வேணா பண்ணுவோம். எண்ணத்திலேயே எதையாவது பண்ணிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது, வாழ்க்கை வந்து அடுத்த லெவல் எலிவேட் ஆகாம நம்ம அதே சர்க்கிள்லயே அந்த பெயின்ற சர்க்கிள்குள்ளேயே நம்ம சுத்திட்டு இருப்போம். அப்ப முதல்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிட்டு, அடுத்தவங்க மேல வந்து குறைய சொல்லிட்டு, யாரையாவது காரணம் சொல்லிட்டு இருக்கிறத டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டு, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அ ஒண்ணு என்னோட ஜெனரேஷன் கர்மாவா இருக்கும். இல்லன்னா நானே எதையாவது தவறு பண்ணிட்டு வந்திருப்பேன். 5 வருஷம் முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன். 10 வருஷம் முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன். எனக்கே தெரியாமலே நான் ஏதாவது தவறு பண்ணியிருக்கலாம். இது 2மே இல்லன்னா, என்னோட பாஸ்ட் பர்த்ல ஏதாவது பண்ணக்கூடாத ஏதாவது ஒரு பெரிய தவறு கூட நான் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அப்படின்னு நினைக்கிறது மூலமா, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு பீஸ் கிடைக்கும் மைண்ட்ல. சரி அடுத்தவங்கள நம்ம இனிமே குறை சொல்ல வேண்டாம். நம்ம தெரிஞ்சோ, தெரியாமலோ பண்ண விஷயங்கள்னால நம்மளுக்கு நடக்குது. இதுலருந்து எப்படி நம்ம வெளில வரணுன்றத மட்டும் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு உள்ள டீப்பா போக ஆரம்பிப்போம். அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே! ஏன்னா எனக்கு நெறைய பேர் வந்து கர்மான்னு சொல்லும்போது ரொம்ப கோவப்படுவாங்க. நியாயம் தான். ஏன்னா கரண்ட்டா இப்ப அவங்க சஃபர் ஆகும்போது, இது வந்து உன்னோட கர்மானால தான் நடக்குதுன்னு சொல்லும்போது யாருக்குமே கோவம் வரதான் செய்யும். அது உண்மதான். பட் இப்ப இந்த ரியலைசேஷன் மூலமா என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம வாழ்க்கை வந்து மாறுது. நெறைய நெறைய பேரோட லைஃப்ல நம்ம பார்த்தாச்சு. நீ வந்து ஓ நான் என்னைய சரி பண்ணிக்கிறேன். நான் அடுத்தவங்கள சரி பண்றதுக்கு போயி அதுல என் எனர்ஜிய போட்டு, அதுல நானும் டேமேஜ் ஆகுறத விட, முதல்ல நான் என்னைய சரி பண்ணிக்கிறேன்னு யாரெல்லாம் வந்து டீப்பா வந்து உள்ள வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆரம்பிச்சு, மெடிடேஷன் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேருக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அவங்க லைஃப் வந்து அப்படியே மேஜிக்கலா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயி, அவங்க கடந்து வந்து ஒரு பெரிய காயங்கள் கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டீப் இம்பாக்ட் குடுக்காம, அத அவங்க ஃபேஸ் பண்ணது கூட அவங்க மறக்கிற அளவுக்குலாம் நெறைய விஷயங்கள நான் பார்த்துட்டேன். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கான்செப்ட்ட நம்ம வந்து நம்பி, நம்ம லைஃப் எடுத்துட்டு போறதுல யாருக்கும் மத்தவங்களுக்கும் பாதிப்பு இல்லாம, நம்மளுக்கும் பாதிப்பு இல்லாம, ஒரு உயர்ந்த வழியா இருக்கும்போது, நம்ம இத தாராளமா நம்பி இந்த வழியில நம்ம போகலாம். இப்ப இது மூலமா நம்ம என்னென்ன இந்த பாட்டு மூலமா என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, என்னோட வாழ்க்கையில நான் வந்து ஒரு விக்டிம் கிடையாது. அதாவது நான் வந்து அந்த சொசைட்டினாலயும் யாரோ ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலமா, இல்ல நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பேரண்ட்ஸு, நம்ம சிப்லிங்ஸு, இல்ல நம்ம ஸ்பவுஸோட ஃபேமிலி, இல்ல நம்ம பிள்ளைங்க, இவங்க மூலமா நம்ம வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சு. நம்ம வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்க அப்டின்றது மாதிரி இல்லாம நம்ம தான் நம்ம லைஃபோட ஆர்க்கிடெக்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம முன்னாடி பண்ணுனது தான் இன்னைக்கு வந்து அது வந்து ரிட்டர்ன் ஆகுது. நம்ம இன்னைக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற குட் திங்கும் சரி, பேட் திங்கும் சரி, அது ரேண்டமா இல்ல. வேற ஒருத்தவங்களோட ஃபால்ட் இல்ல. இது வந்து பாஸ்ட் ஆக்ஷன்ஸ், பாஸ்ட் இன்டென்ஷன்ஸ், பாஸ்ட் தாட்ஸ் இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். 2வது கடவுள் வந்து கர்மா லா ஆஃப் கர்மாக்குள்ள நுழையவே மாட்டாரு. அவர் வந்து ஹெல்ப் வேணா பண்ண ட்ரை பண்ணுவாரே
தவிர, அந்த கர்மாவ வந்து ஒரே நாள்ல மெல்ட் பண்ணி நம்மள வந்து காப்பாத்தலாம் மாட்டாரு. ஏன்னா, இறைவன் அவரே போட்ட ரூலு. இப்ப நம்ம கண்ட்ரில நம்ம ஒரு ரூல போட்டோம்னா, அந்த ரூல வந்து நம்மள தலைவனா இருந்தாலும், நம்ம அந்த ரூல மீறக்கூடாது. முக்கியமா வந்து யார் வந்து அந்த ரூல போட்டாங்களோ, அவங்க மீறாம இருந்தா மட்டும் தான், அந்த மக்களும் அத ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இறைவனும் அப்படித்தானே பண்ணுவாரு. அவரு போட்ட ரூலா தான் இருக்கு இது. அப்ப அவரே வந்து அத மீறவே மாட்டாரு. நம்மளா அத உணர்ந்து, நம்ம அத ரியலைஸ் பண்ணி இது வந்து கர்மான்ற ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணி, நம்ம தவறுகள் பண்ணாம இருக்கணும்ன்றது தான் அவரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. இதுக்கான ஹெல்ப் வேணா அவரு பண்ணுவாரு. நம்மளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு. இப்ப இந்த மாரி ஒரு ஆடியோ வந்து நீங்க கேட்கிறீங்க அப்டின்னா, இது நான் வந்து உங்களுக்கு பண்ற விஷயம் கிடையாது. இறைவன் வந்து எப்படியாவது வந்து உங்கள கேட்க வைக்க ட்ரை பண்றாரு. பிகாஸ் நீங்க ஏதோ ஒரு நல்ல கர்மா பண்ணியிருப்பீங்க. அப்ப அந்த நல்ல கர்மா பண்ணதுக்காக, இந்த பாரு உன் லைஃப்ல வந்து நெறைய பேட் கர்மா இருக்கிறனால தான் நீ இப்ப சஃபர் ஆயிட்டு இருக்க. இந்த ஆடியோ மூலமா இத கேளு. கேட்டு நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த பிரிட்ஜ் கொண்டு வராருல்ல, இந்த ஆடியோவ உங்ககிட்ட கனெக்ட் பண்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபோர்ஸ் தான் காட். ஸோ காட் இந்த அளவுக்கு மட்டும் தான் பண்ணுவாரே தவிர, கர்மாவையே வந்து ஃபுல்லா வந்து கழிக்க வச்சு, உங்களுக்கு ஒரே நாள்ல சினிமால வர மாரி மேஜிக்லாம் பண்ண மாட்டாரு. இப்ப இதுல அந்த பாட்டுல வருது இல்லையா? பிரிண்ட் ஆயிருக்கு. என்னோட வாழ்க்கையில ஆல்ரெடி வந்து பிரிண்ட் ஆன ஒரு விஷயம் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்ற போது, இந்த பிரிண்ட் வந்து எப்படி அப்படின்னா, கார்மிக் பிரிண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாததெல்லாம் கிடையாது. அந்த மார்க்க வந்து நம்ம நெனச்சா, நம்ம ஃப்ளெக்சிபிளா வந்து நம்ம மாத்த முடியும். எப்படி மாத்த முடியும்? டே டு டேல நம்ம வாழும்போது ரொம்ப அவேர்னஸோட, ரொம்ப அந்த மைண்ட்ஃபுல்னஸோட என்ன சிந்திக்கிறோம், என்ன பேசுறோம், என்ன நடந்துக்கிறோம். இது 3ம் ஏதாவது ஒரு பேட் கர்மாவ ஜெனரேட் பண்ணுதா? அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்துற மாரி, இல்ல இறைவன் சொல்லிக் குடுத்திருக்க அந்த வேல்யூஸ்க்கு, எத்திக்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டா ஏதாவது நம்ம பண்றோமான்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம ஈகோல ஏதாவது பண்றோமா? இல்ல நம்ம ரொம்ப ஓவர் அப்சஷன்ல, ரொம்ப ஓவர் அட்டாச்மென்ட்ல எதையாவது பண்றோமா? அப்படின்னு சொல்லி கவனமா நம்ம வாழும்போது, ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட பழைய கர்மா வந்து சூப்பரா மெல்ட் ஆகும். ஓகேங்களா? அது கூடவே சேர்ந்து யார் நம்மகிட்ட வந்து ஹெல்ப்ன்னு கேட்டு வந்தாலும், நம்மளால என்ன முடியுதோ அத பண்றது. அதே மாரி கடவுள் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு யாரையாவது. இப்ப எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அ இந்த ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் வந்து வந்துச்சு. ஒரு பிக் பிசினஸ் ஆர்டர் வந்து எனக்கு கிடைச்சுச்சு. அது வந்து எனக்கு இந்த மந்த் ஃபுல்லாவே வந்து பிசினஸ ஹேண்டில் பண்றதுக்கு, எக்ஸ்பென்சஸ ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தக்கூடிய ஒரு அமௌண்ட். அப்ப அது வந்த உடனேவே இம்மீடியட்டா நான் என்ன நினைக்கிறேன் அப்டின்னா, அது வந்து அம் இறைவன் தான் வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காரு. ஏன்னா, நம்ம வந்து இறைவன் காட்டுற வழியில நம்ம நடந்து டோட்டலா சரண்டர்ல இருக்கும்போது, அவர் குடுத்துருக்காருன்ற போது, இப்ப என்னோட கடமை என்னன்னா, அதுலருந்து ஏதாவது ஒரு போர்ஷன எடுத்து யாருக்காவது குடுக்கணும். ஆனா, எனக்கு யார் குடுக்குறதுன்னு தெரியாது. அப்ப நான் என்ன கடவுள்கிட்ட சரண்டர் பண்றேன் அப்டின்னா, யாராவது என்கிட்ட ஹெல்ப் பண்ணி கேட்டு வந்தாங்கன்னா, அப்ப இந்த அமௌண்ட்லேருந்து நான் எடுத்து குடுக்குறேன்னு மட்டும் நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். கரெக்ட்டா அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஒரு வரிசையா ஒரு கிட்டத்தட்ட ஒரே டைம்ல 4, 5 பேருக்கு வந்து உதவி பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப அது எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நாள் யாருமே என்கிட்ட கேட்கவே இல்ல. ஏன்னா கேட்டிருந்தாலும் அந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும் குடுக்குறதுக்கு. அவங்க கேட்ட அமௌண்ட்ல ஒரு 1/10 கூட எங்களால பண்ணியிருந்திருக்க முடியாது. பட் அன்னைக்கு வந்து நான் வந்து இறைவன்கிட்ட ப்ரே பண்றேன். இதுல எனக்கு யார்கிட்ட குடுக்குறதுன்னுலாம் எனக்கு தெரியல. நீங்க தான் வந்து யார் ரொம்ப தேவையோட இருக்காங்களோ, அவங்கள வந்து என்னோட மொபைல்ல ரீச் பண்ண வைங்க. நீங்க ரீச் பண்ண வச்சீங்கன்னா நான் பண்றேன். அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். பண்ணுன ஒரு 1/2 அன் ஹவர்ல இருந்து வரிசையா ஒரு ஐ திங்க் ஒரு 4 டூ 5 டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹெல்ப் என்னால வந்து குடுக்க முடியிற மாதிரியான ஒரு ஹெல்ப் வந்து கேட்டாங்க. அப்ப அது எனக்கு நல்லா புரிஞ்சுச்சு. இறைவன் தான் நம்மளுக்கு வந்து அவங்கள வந்து அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ அப்படின்னு சொல்லி நான் வந்து உடனே பண்ணேன். அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா, நம்மளால என்ன குடுக்க முடியுமோ, அத வந்து இறைவன் வந்து ஆள் அனுப்புவாரு. நம்ம கர்மாவ வந்து குறைக்கிறதுக்கு அவர் தான் அனுப்புவாரு. அப்ப அனுப்பும்போது முடிஞ்சத செஞ்சிரணும். அவங்க ரூ. 1000 கேட்டு வர இடத்துல உங்களால ரூ. 100 தான் பண்ண முடியுதுன்னா, தாராளமா என்னால ரூ. 100 பண்ண முடியுது. வாங்கிக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்களும் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து நம்ம அவங்களுக்கு பண்ற ஹெல்ப் மாரி வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியும். பட் அது கிடையாது. நம்மளுடைய பாஸ்ட் கர்மா வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இறைவன் வந்து இவங்க மூலமா குடுப்பாங்க. ஸோ, அத வந்து டே டு டேல வந்து நம்மளால என்ன முடியுதோ, ஒண்ணு நம்ம அறிவ வந்து தரணும். இல்ல நம்மளோட அன்கண்டிஷனல் சப்போர்ட் ஏதாவது ஒரு மோடுல வந்து நம்ம தரணும். இப்ப நான் வந்து இந்த மாரி ஆடியோ பண்ற மாரி நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க வந்து இத சொல்லிக் குடுக்கலாம்.
நிறைய ஐ ஓப்பனிங்கான விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லித்தரதுன்றது அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறீங்க. அது ஒரு பெரிய உதவி. மணி மட்டுமே சேரிட்டின்னு கிடையாது. இந்த மாதிரியான நாலேஜை ஷேர் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெரிய சேரிட்டி. அதுக்கப்புறம் ஃபுட் சேரிட்டி பண்ணுறது. டே டு டேல பசிச்சிருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு சாப்பாடு வீட்டில் குக் பண்ணதோ இல்லை ஒரு நல்ல ஹோட்டலில் வாங்கி தரதோ, இந்த மாதிரி டே டு டேல நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண 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 நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக இருந்ததுன்னா நெகட்டிவ் மார்க் ஃபுல்லாக டெலீட் ஆகி கம்ப்ளீட்டாக வந்து பாசிட்டிவ் கர்மாஸ் ஜென்ரேட் ஆகும். பாசிட்டிவ் கர்மாஸ் ஜென்ரேட் ஆக ஆக என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைஃப்பை எப்படி வாழணும் அப்படின்ற அந்த அவேர்னஸ் வந்து இறைவன் குருவா மாதிரி உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவார். அவர் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் முக்கியமாக. இல்லைன்னா புரியவே புரியாது. கர்மா பிளாக் இருக்கும்போது நம்ம எவ்வளோதான் வந்து கிளியராக படித்து சொன்னாலும், ப்ரூஃபோட சொன்னாலும், எவிடன்ஸோட சொன்னாலும், கர்மா பிளாக் இருக்கிறவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. சொல்லப்போனால் கோவப்படுவாங்க. என்ன முட்டாள்தனமாக வந்து எதையோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து விலகி ஓட தான் பார்ப்பாங்க. அவங்க ஓடுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கர்மா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க அந்த நெகட்டிவ் கர்மாவை குறைச்சா மட்டும்தான் இந்த வழியே வந்து புரியும். இந்த வழியில் இருக்கக்கூடிய பயன் வந்து அவங்களுக்கு புரியும். இந்த வழியில் ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த பிளிஸ்ஸு பீஸு எல்லாத்தையுமே அப்போ தான் அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கை நீங்கள் நினச்சா தாராளமாக வந்து அழிக்கலாம், மாற்றி எழுதலாம். ஃபேட்டே வந்து மாறும். விதியவே மாற்றி எழுத முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் கிட்ட பரிபூர்ணமாக சரணாகதி அடைகிறது, சேரிட்டி பண்ணுறது, அவேர்னஸோட வாழ்கிறது, ரொம்ப ரொம்ப இறைவனை எப்போவுமே மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவர் குருவா மாதிரி உங்களுக்கு வழி நடத்துவார். அதே மாதிரி சஃபரிங் அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து நம்ம ஒரு பனிஷ்மெண்ட்டாக நினைக்கவே கூடாது. சஃபரிங் மூலமாக எப்போவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு லேர்னிங் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து சஃபரிங்கை வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு பெயின் காசு ஆகுது அப்படின்னா அந்த பெயின் மூலமாக இறைவன் எனக்கு ஏதோ டீச் பண்ண வராரு, உடனே அந்த பெயின்லேருந்து டைவர்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. ஐயோ உடனே நான் இதை வந்து டைவர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் மனசை ரொம்ப அமைதியாக வச்சுட்டு ஏன் இந்த வலி வருது, இந்த வலி வந்து ஓகே என்னோட ஏதோ ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் மூலமாக இன்னைக்கு நான் அந்த வலியை அனுபவிக்கிறேன். அப்போ இனி வந்து இந்த மாதிரி நான் வந்து எந்த தவறும் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு மனசுல இறைவனை சான் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். உடனே அந்த பெயின்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஆளாளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு படத்துக்கு போவாங்க, இல்லை எங்கேயாவது வெளியில் போகணும்னு நினைப்பாங்க. டைவர்ட் பண்ணுறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு யூஸ்லெஸ்ஸான ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல், அப்படி இன்வால்வ் ஆகாமல் அமைதியாக இருந்து முடிஞ்சால் ஏதாவது சேரிட்டிஸ் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எதுவுமே உங்களுக்கு பண்ண பிடிக்கல, என்னோட பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு என்ன மந்திரம் ரொம்ப பிடிக்குமோ இந்த மாதிரி ஏதாவது டிவைன் மியூசிக்கை போட்டுட்டு அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சாண்ட் பண்ணிக்கிட்டே ரொம்ப அமைதியாக இருந்து எஸ் நான் இதை கடந்து போகிறேன், இந்த பெயினை நான் அனுபவித்து நான் கடந்து போகிறேன், என் வாழ்க்கையில் இனிமேல் இந்த மாதிரி நான் வந்து எந்த தவறும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட பரிபூர்ணமாக அப்படியே சரண்டர் ஆகி நீங்கள் வந்து அந்த பெயினை வந்து அண்டர்கோ பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா கடவுள் வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறாரு. இது எப்போவுமே எனக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு. அந்த மொமெண்ட்டில் யாராவது வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்பாங்க. அது வந்து அட்வைஸாக இருக்கும், இல்லைனா ஃபினான்ஷியல் ஹெல்ப்பாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஹெல்ப் வந்து கேட்பாங்க. அப்போ எனக்கு புரியும், ஓகே இந்த பெயின்லேருந்து என்னை வெளியில் கொண்டு வரதுக்கு காடு ஹெல்ப் பண்ணுறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணுவேன். அடுத்த நிமிஷம் அப்படியே மேஜிக்கலாக அந்த பெயின் வந்து என்னை விட்டு போகிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா என்னோட கர்மா மூலமாக எனக்கு ஒரு பெயின் வருது, ஒரு லாஸோ ஏதோ ஒன்று வருது, அதை நான் சஃபர் ஆகும்போது நான் இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு சந்தோஷமாக சஃபர் ஆகுறேன். புரியுதா உங்களுக்கு? சந்தோஷமாக சஃபர் ஆகுறது அப்படின்னா அது நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். ஓகே எஸ், என்னனாலும் என் கூட இறைவன் இருக்காரு, அவர் காரணம் இல்லாமல் எனக்கு இதை கொடுக்கல, நான் பண்ணதுக்கான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எனக்கு ஏதாவது லெசன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். அந்த லெசன்ஸை வந்து நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் கிட்ட ப்ராமிஸ் பண்ணுவேன். அப்படி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த காட் தாட்லேயே இருக்கும்போது சம்ஒன் வில் கம் அண்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். அந்த ஹெல்ப்பை நான் பண்ணி முடிச்ச உடனே அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அந்த பெயின் வந்து காணாமல் போயிடும். அதுக்கு பதிலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதுக்காகவே அந்த பெயின் வந்தால் நல்லா இருக்கும்னு தோன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். அந்த சந்தோஷம் வந்து அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். ரொம்ப சுப்ரீம் பிளஸ்ஸை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் நம்ம எலிவேட் ஆன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து கர்மா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை அவேக்கன் பண்ணுறதுக்கு தான் சஃபரிங்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா போதும். அதை விட்டுட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்பிட்டு சொன்னதையே திரும்பி 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 பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறது, நெகட்டிவாக இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது.
அதே மாரி இந்த கர்மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் சிங்கிள் ஆக்ஷனா வந்து நம்ம பண்ணியிருந்திருக்க மாட்டோம். அது வந்து ஒரு எனர்ஜி மாதிரி பாஸ் ஆன் ஆயிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட இன்டென்ஷனு என்ன எண்ணத்தோட நம்ம வந்து என்ன நோக்கத்தோட நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு விஷயத்த அப்படின்றது. இப்ப வெளியில பார்க்கும்போது அது ஒரு நல்ல விஷயமா தெரியும். ஒருத்தருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியும். ஆனா நம்மளுக்குள்ள வந்து ரொம்ப கேவலமான ஒரு கெட்ட நோக்கம் இருந்துச்சுன்னா, அந்த நோக்கமே வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் கர்மாவா மாறுமாம். அதே மாரி நம்ம சும்மா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நெகட்டிவாவே எதையாவது சிந்திக்கிறது, யாரையாவது திட்டுறது, யாரையாவது பத்தி மனசுக்குள்ள கோவமா இருக்கிறது, இந்த மாதிரி எதையாவது பண்ணிட்டு இருக்கோம்னா, அது ஒரு கர்மா எனர்ஜி வந்து ஜெனரேட் ஆகுமாம். நம்ம வார்த்தைகள் பேசுறது, அது வந்து ஒரு கர்மாவா ஜெனரேட் ஆகுமாம். எல்லாமே அப்படி நம்ம கிட்ட இருந்து எனர்ஜி மாரி பாஸ் ஆன் ஆயிட்டே இருக்கும். நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு லைட்டு வந்து பாஸ் ஆன் ஆயிட்டே இருக்குன்னு வைங்களேன். அந்த லைட்டோட கலர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணும்போது, நம்மள சுத்தி வந்து ரெட் லைட் இருக்கு. பாசிட்டிவா இருக்கும்போது ப்ளூ லைட் இருக்குன்னு நெனச்சுக்கோங்க. இல்ல கிரீன் லைட் இருக்குன்னு நெனச்சுக்கோங்க. அப்ப நம்ம ஒவ்வொன்னும் பண்ணும்போதும் அந்த லைட் வந்து யுனிவர்ஸ்க்கு பாஸ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கு. வெளியில யுனிவர்ஸ்க்கு போயிட்டே இருக்குன்னா, அது நம்மளுக்கு திரும்பி வந்து நம்மளுக்கே தான் வந்து சேரும். அதுதான் வந்து அது ஒரு ஒரு ரிப்பிள் மாரி. நம்ம என்ன பண்ணாலும் அது அங்க போயிட்டு திரும்பி அகைன் வந்து நம்மகிட்டயே வந்து நிக்கும். அப்ப எக்கோ மாதிரி வந்து நம்மகிட்ட வந்து நிக்கும். இத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அது வந்து ஒரு எனர்ஜி. கர்மா இஸ் அ எனர்ஜி இன் மோஷன். மோஷன்னா மூவ்மெண்ட்டிலேயே இருக்கு. சிங்கிள் ஆக்ஷன்றது கிடையாது. அதனால நம்ம கான்ஷியஸா நம்ம வந்து வாழும்போது, ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிறலாம். இத நான் சொன்ன உடனே உங்கள பாதி பேரு ஓவரா பயந்துறாதீங்க. என்னன்னா, ஐய்யயோ! அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்ம எதுவும் தப்பா நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயத்துக்குள்ள போயிறாதீங்க. அது மாரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. நம்மளால என்ன முடியுமோ, நம்மளையும் மீறி நம்மளோட ஈகோனால யார் மேலயாவது ஜெலஸ்லயோ, இல்ல நம்ம ஈகோல நான் தான் அப்படின்ற அந்த ப்ரைடுலயோ, எப்பயோ ஒரு தடவ ஏதாவது சிந்திக்க தான் செய்வோம். ஏதாவது பேச தான் செய்வோம். ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ண தான் செய்வோம். நம்மளையும் மீறி நம்ம பண்ணிருவோம். என்ன பண்ணணும் அப்டின்னா, உடனே ரியலைஸ் பண்ணி தெரியாம நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். இனி நான் பண்ணாம இருக்கேன் அப்டின்னு சொல்லி இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணணும். அப்படி இல்லன்னா, என்னால இந்த நெகட்டிவ் தாட்ஸ மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னைய மீறி வந்து என்னோட ஈகோ வந்து பண்ண வைக்குது. நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன். உங்களால முடிஞ்சா தான் நீங்க நெனச்சா தான் இத வந்து சரி பண்ண முடியும் அப்டின்னு சொல்லிட்டு, நான் சொன்ன மாரி இந்த ஹோலி டிப் குளிக்கும்போது ஒரு பர்ட்டிகுலர் விஷயம், ஒரு கெட்ட விஷயம் உங்களால மாத்தவே முடியாத ஒரு சிந்தனையா இருக்கட்டும், வார்த்தைகளா இருக்கட்டும், இல்ல செயலா இருக்கட்டும். அத இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, அடுத்தவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது உங்கள விட்டு போகும். அவ்வளதான். ஸோ லைஃப் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி திங்கா அத வந்து எடுத்துட்டு போங்க. நம்மளால எந்த நேரமுமே 100% கவனத்தோட யாராலயும் இருக்க முடியாது. இட் இஸ் அ ஜர்னி. போக தான் அந்த கண்ட்ரோல் வரும். மெடிடேஷன் டெய்லி ரெகுலரா பண்ணணும். அதே மாரி இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் திங்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். நெறைய சேரிட்டி பண்ணணும். போன வருஷம் நீங்க இருந்தத விட, இந்த வருஷம் நீங்க பெட்டரா இருப்பீங்க. அப்புறம் இந்த வருஷம் நீங்க இருந்தத விட, அடுத்த வருஷம் இன்னும் பெட்டரா இருப்பீங்க. இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா தான் இருக்கும். அதனால ரொம்ப ஓவரா பயந்துகிட்டு, நாம ஏதாவது பண்ணா, பேசினா ஏதாவது நெகட்டிவ் ஆயிருமோன்ற அந்த பயத்த தூக்கி போட்டுட்டு, இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணி, என்னால என்ன முடியுதோ அத நான் பண்றேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோவம் வந்து பயங்கரமா வரும். அ ஒரு சில விஷயங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுமையா போவேன். ரெப்படேட்டிவா வந்து ஒருத்தவங்க வந்து தப்பு பண்றாங்க அப்டின்னா, நான் வந்து ரொம்ப பயங்கரமா கோவமா ரியாக்ட் பண்ணுவேன். அப்ப எனக்கு வந்து நெறைய இப்ப நான் படிச்சது வரைக்கும் கோவப்படக்கூடாது. கோவப்படுறது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா வந்து ஒரு மெச்சூர்டு ஒரு ஆக்ஷன் கிடையாதுன்னு தெரியுது. ஆனாலும் என்னால வந்து அத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப அந்த இனிஷியல் டேஸ்ல நான் கொஞ்சம் என்ன பண்ணேன்னா, ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணேன். ஏன்டா நம்மளால கோவத்த மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் எனக்கு சரண்டர் பிரின்சிபல் கரெக்ட்டா புரிஞ்சுச்சு. என்னன்னா, இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டா, இறைவன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துப்பாரு. அதையும் மீறி நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா, அப்ப நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு மெச்சூர்ட் ஆகல. போக அந்த மெச்சூரிட்டி வரும். அத இறைவனே சரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டோட்டலா சரண்டர் ஆயிட்டோம்னு வைங்களேன், மேபி அந்த கோவத்துக்கான கர்மா வந்து எனக்கு கிடைக்குமா இருக்கும். அது கிடைக்கும்போது கிடைக்கட்டும். ஆனா என்னைய மீறி நடக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன்கிட்ட நான் சரண்டர் ஆக எனக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோவம்ன்றதே தேவையில்ல. நேச்சுரலாவே வந்து கோவப்படாம இருக்கிற மாதிரி என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்லோவா மாறுது. அதுவரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள நான் அக்செப்ட் பண்ணிட்டு போறேனே தவிர, என்னைய மீறி வந்து என்னைய வந்து கஷ்டப்பட்டுலாம் நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிறது இல்ல. ஒரு ஜர்னில தான். இப்ப போன வருஷம் எனக்கு இருந்த அந்த கோவம்ன்ற அந்த இது வந்து இந்த வருஷம் வந்து எனக்கு வந்து 50% குறைஞ்சிருக்கு. போன வருஷம் நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வருஷம் அதே இன்சிடென்ட் திரும்பி நடந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா கோவப்பட மாட்டேன். அதையும் மீறி எப்பயாவது ஒரு தடவ கோவம் வருதுன்னா, அதையும் நான் இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு லைஃப் எடுத்துட்டு போறேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லா விஷயமுமே சரியாகும். அதே மாரி கர்மான்றது வந்து ஒரு டிவைன்
நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு பார்ட்டுன்னு நினைக்கணும் எப்பவுமே. அத பனிஷ்மெண்ட்டுன்னே எப்பவுமே நினைக்கக்கூடாது. பனிஷ்மெண்ட்டுன்னு நினைச்சா தான் நம்ம எப்பவுமே உடைஞ்சு போவோம். எஸ், இது வந்து ஒரு டூல். இங்க பாரு, நீ பண்ணா, நீ இத பண்ணுனேன்னா இது உனக்கு திரும்பி கிடைக்குது. இதுதான் சயின்ஸு. கர்மிக்கோட சயின்ஸ் இதுதான். இந்த சயின்ஸ நீ புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அவேரா வந்து வாழ பாருன்றத நம்மளுக்கு சொல்றதுக்கு டிவைன் வந்து இத வந்து வச்சிருக்காரு. அவ்வளதான். நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. நம்மளோட வேர்ட்ஸ், நம்மளோட தாட்ஸ் தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் ஆகுது. இதுல யாரும் புதுசாலாம் கொண்டு வந்து எதையும் குடுக்குறது கிடையாது. அவங்க வந்து டியூன் பண்ணி நம்மளுக்கு இப்ப சினிமால பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒருத்தன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான் வில்லனு. உடனே வந்து ஹீரோ வந்து அதுல பாதிக்கப்பட்டுருவாரு. பாதிக்கப்பட்ட ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரு வந்து ரிவெஞ்ச் எடுப்பாரு. இது இது வந்து சினிமால இப்படியே காட்டி காட்டி நம்ம என்ன நெனைக்கிறோம், கர்மானா யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து பனிஷ் பண்றாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம பண்ற ஆக்ஷன்ஸு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும். அது அது எப்ப கிடைக்கும்ன்றது தான் நம்மளுக்கு தெரியாது. அது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் வந்து இருக்கு. அதுதான் நடக்குதே தவிர, இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது? நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நாலேட்ஜ் தான் குடுக்குறாரு காட். அ அவேர்னஸ், விஸ்டம் இதெல்லாம் வந்து டிவைனோட ஸ்டைல் ஆஃப் எஜுகேஷன்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாரி கர்மாவே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வழியில இருக்கு. பர்சனல் கர்மா, நம்மளே நம்ம பண்ற தப்பு. இல்லன்னா நம்மளோட ஆன்செஸ்ட்ரல் கர்மா. நம்ம வந்து நம்மளோட தாத்தாவோ, பாட்டியோ, இல்லன்னா அதுக்கு முந்தின ஜெனரேஷனோ ஏதோ ஒண்ணு பெரிய தவறு பண்ணியிருப்பாங்க. அது வந்து காலத்துக்கும் நெறைய ஜெனரேஷன் பாதிக்கிற மாதிரியான ஒரு தவற பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கலெக்டிவ் கர்மான்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டிய நம்ம சேர்ந்தவங்களா இருப்போம். நம்ம கம்யூனிட்டியே வந்து ஒட்டுக்கா வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு பண்ற மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, அது கலெக்டிவ் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய கர்மா வந்து இருக்கும்போது, நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு அடல்ட் ஆனதுலருந்தே, சின்ன வயசுல நம்மளுக்கு விவரம் தெரியாம இருக்கும். பட் ஒரு அடல்ட் ஆனதுலருந்தே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையில டே டு டேல அடுத்தவங்களுக்கும் நல்லது பண்ணிக்கிட்டே நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தோம்னா போதும். இத வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் குடுக்கணும். சின்ன வயசுலருந்தே அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டா சொல்லிக் குடுத்துறணும். ஒரு சாப்பாடு அன்னைக்கு டேல அவங்க யாராவது ஒரு பசிச்சவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு குடுத்துட்டு தான் அந்த டே எண்ட் பண்ணணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி வளர்த்தோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வளர வளர அவங்களுக்கு அது ஒரு டியூட்டியாவே ஆயிரும். அடுத்தவங்களுக்கு நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில நன்மை பண்ணேனா, நான் எனக்காக மட்டும் வாழ்ந்தேனா, இல்ல மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேனா அப்படின்னு அத நெனச்சு ரெஸ்ட்லெஸ் ஆவாங்க. இந்த மாரி நான் இன்னைக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னா, அட்லீஸ்ட் நான் ஒரு ரூ. 100 யாருக்காவது டொனேட் பண்ணிட்டு தான் நான் தூங்கணும். அப்படின்ற எண்ணத்த நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அவங்க ஜெனரேஷன் கர்மாவா இருக்கட்டும், பாஸ்ட் கர்மாவா இருக்கட்டும், இல்ல கலெக்டிவ் கர்மாவா இருக்கட்டும், அதோட எந்த இம்பாக்ட்டுமே அவங்களுக்கு வராது. இத மட்டும் தான் நம்ம பண்ணணும். அதுக்கான அவேர்னஸ் தான் இது எல்லாமே. அதே மாரி கர்மான்றது வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது கிடையாது. இட் ஜஸ்ட் அ பேலன்சிங் ஆக்ட். லைஃபே வந்து என்டையர்லி எல்லாமே பேலன்ஸ்டா மெயின்டெயின் பண்ணணும். அந்த தராசு வந்து பேலன்ஸா மெயின்டெயின் பண்ணணுன்றதுக்காக மட்டும் தான் இந்த கர்மா வந்து ஒர்க் ஆகும். நீ என்ன தவறு பண்ணியிருக்கியோ, அந்த தவறுக்கு நீ அனுபவிச்சிட்டீன்னா அது பேலன்ஸ் ஆயிரும். அதான் பேலன்சிங் ஆக்ட் மட்டுமே தவிர, இப்ப நீ நல்லது பண்ணினாலும் உனக்கு நல்லது வந்து யுனிவர்ஸ் வந்து பண்ணும். யுனிவர்ஸ் வந்து ஐயோ! இவன் நெறைய நல்லது பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நான் பதிலுக்கு திருப்பி தரணும்னு சொல்லிட்டு யுனிவர்ஸ் திருப்பி தரும். இல்ல நீ கெட்டது பண்ணியிருக்கனாலும் யுனிவர்ஸ் திரும்பி தரும். ஏன்னா, அப்பதான் வந்து அதால பேலன்ஸ்டா இருக்க முடியும் அப்படின்றது தான் இது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்கு. அதே மாரி நீங்க வந்து சுத்தமா கர்மா பத்தி அவேராவே இல்ல அப்படின்னா, கர்மா ரொம்ப ஹெவியா இருக்கும். ஹெவியானா நான் தான் நம்மளால தாங்கவே முடியாத வலியா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும். வேரஸ் வந்து நம்ம அவேரா இருந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கர்மா பண்ணாம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம ரொம்ப சட்டிலா தான் நம்மளோட லைஃப்ல நெகட்டிவ் கர்மா இருக்கும். ஏன்னா நம்மளையும் மீறி ஆ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட ட்ரிகர் பண்ணி ஏதாவது தவறு பண்ணுவோமே தவிர, நம்ம வந்து தெரியாம எதுவும் பண்ணிற மாட்டோம். அதாவது ஆ ஆமா இவங்கள நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படிலாம் நினைச்சு முட்டாள்தனமா பண்ண மாட்டோம். நான் எப்படியாவது இப்ப நான் சொல்றேன் இல்லையா, நான் எப்படியாவது கோவப்படாம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னையும் மீறி சம்டைம்ஸ் ட்ரிகர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல. இதுக்கான கர்மாலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கர்மாவா மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அவேர்னஸ் இல்லன்னா, அந்த கர்மா வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அவேர்னஸ் இருக்கு அப்டின்னா, நம்மளால வந்து அத வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சரண்டர். டிவைன் சரண்டர் நீங்க பண்ணுனீங்க அப்டின்னா, என்ன பண்ணுவீங்கன்னா, கர்மாவ ரெசிஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. எது கடவுள் குடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுவீங்க. அப்படி அக்செப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சஃபரிங் வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். இதே வந்து நீங்க சரண்டர் பண்ணாம அந்த கர்மாவ ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னு இருக்கும்போது, சஃபரிங் வந்து இன்னும் 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 வந்து ஒரு கயிறு வந்து நம்மள இறுக்குற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். வேரஸ்
சரண்டர்ல என்ன நடக்கும்னா, சரண்டர்னாலே நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், அக்செப்டன்ஸ். என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது சந்தோஷமா. ஏன்னா இறைவன் தான் குடுத்தாருன்னு சொல்லிட்டு, இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டோம் அப்படின்னா. அப்ப என்ன நடக்கும்னா, சஃபரிங் வரும். ஆனா உடனே குயிக்கா வந்து போயிரும். நீங்க வந்து அத வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, இறைவன் தானே எனக்கு குடுத்தாரு, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனோபாவத்தோட நீங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் அந்த சஃபரிங் மூலமா உங்களுக்கு லெசன் வந்து உங்களுக்கு புரிய வரும். மீனிங்ஃபுல் சஃபரிங்கா இருக்குமா. அதே மாரி உங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய சஃபரிங்கா இருக்குமா. பார்த்தீங்களா, அந்த சஃபரிங்கே வந்து அவர் எவ்வளோ அழகா வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. இதே மத்தவங்களா இருந்தா சஃபரிங்ல என்ன பண்ணுவோம், அழுவோம், காயப்பட்டுருவோம், அதுலேருந்து வெளியில வரமாட்டோம். ஒரு 4, 5 நாளாவது வந்து சஃபரிங்கோட இன்டென்சிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம லைஃபே வந்து நின்னு போற மாதிரி பெரிய பாதிப்பு நடக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். வேரஸ் டிவைன் சரண்டர் பண்ண பிறகு அந்த கார்மிக் சஃபரிங் எப்படி இருக்கும்னா, ஷார்ட்டா இருக்கும். ஷார்ட் டியூரேஷனு ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும் அந்த சஃபரிங்கு. நம்மள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சஃபரிங் வேணும்னா நம்ம டிவைன் சரண்டர் பண்ணா தான் உண்டு. அப்ப அந்த கர்மாவையே வந்து டிவைன் டீச்சிங்கா வந்து மாத்தக்கூடிய பவர் வந்து டிவைன் சரண்டர்ல மட்டும் தான் இருக்கு. அதே மாரி நீங்க நெனச்சா அழகா அந்த கர்மாவ எடுத்துட்டு போலாம். கர்மாவ பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரு முக்கியமா உங்களுக்கு தேவ விஸ்டம். இந்த விஸ்டம மட்டும் நீங்க ஜெனரேட் பண்ணிட்டு, ஒரு டிசிப்ளின்டான ஒரு லைஃப். டிசிப்ளின்டான லைஃப்னா ஒண்ணுமே இல்ல. டெய்லி மெடிடேட் பண்ணுங்க. அவேர்னஸோட வாழுங்க. நான் வந்து இனி வந்து புதுசா வந்து கர்மாவ ஜெனரேட் பண்ணாம, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு நான் யாரையும் காரணம் சொல்லாம, இறைவன் கிட்ட முழுமையா சரணாகதி அடைஞ்சு ஒரு வாழ்க்கைய நான் வாழ்றேன். என்ன நடந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மென்டாலிட்டில டிவைன் வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு டே டு டே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டே டு டேல 24 மணி நேரத்துல என்னால முடிஞ்ச மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி, ஒன்று பண உதவி பண்றேன், இல்லை சாப்பாடு கொடுக்குறேன், இல்லைன்னா என்னோட உழைப்பை கொடுக்குறேன், இல்லை என்னோட அறிவை நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஷேர் பண்ணிட்டு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா கர்மா வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டீச்சரா மாறிடுவாரு. அந்த பியூட்டிஃபுல் டீச்சர் வந்து உங்களை வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டா மாத்தி ஒரு பெஸ்ட் ஹியூமன் பீயிங்கா மாத்தி உங்களால அடுத்தவங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும். நீங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வீங்க. தேங்க்யூ ஆல்.